வணக்கம் நண்பர்களே, நான் தஞ்சையிலிருந்து டாக்டர் ரோஹிணி கிருஷ்ணன் பேசுறேன். இன்னைக்கு நான் பேச போறது கிளாக்கோமா பத்தி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கிளாக்கோமான்றது கண் நீரழுத்த நோய், கண் பிரஷர், கிளாக்கோமா அப்படின்னு சொல்றது. இத பத்தி நிறைய பயம் இருக்கு, நிறைய பேருக்கு அறியாமையும் இருக்கு. ஈக்குவலா ஒரு விஷயத்தை பத்தி பயமும் அறியாமையும் இருக்கு அப்படின்னா அது இதுதான். ஓவராவும் பயந்துக்குவாங்க, அதே சமயம் ரொம்ப தெரியாமையும் இருக்காங்க. கிளாக்கோமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம்பரையா வரக்கூடியது. அதுல அகெயின் ஹெரிடிட்டரியா சொல்றோம். அது பிரைமரி ஓபன் ஆங்கிள் கிளாக்கோமா, நேரோ ஆங்கிள் கிளாக்கோமான்னு ரெண்டு இருக்கு. நேரோ ஆங்கிள் கிளாக்கோமா அப்படின்றது திடீர்னு வரக்கூடியது. கண்ணு பிரஷர் திடீர் கலர் கலரா வானவில் மாதிரி தெரிஞ்சிட்டு அப்படியே கண்ணு தலைவலி, வாந்தியோட திடீர்னு கண்ணு மங்கலாயிட்டு வர்றதுதான் நேரோ ஆங்கிள் கிளாக்கோமா. அது உங்களுக்கு கண்ணை குறுகலான அமைப்புடையதாகவும் அதிக பிளஸ் பவர் உடையவங்களா அந்த மாதிரி கண்ணுடைய அமைப்பே அப்படி இருக்கும். அதுக்கு லேசர் ஐரிடாட்டமி அப்படின்னு ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணா போதும், அது வர்றதை தடுத்துடலாம். அது ஒரு டைப் ஆஃப் கிளாக்கோமா. அது விட்டுருங்க. அது இட்ஸ் நாட், அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ட்ரீட் பண்ணிடலாம், அது முடிஞ்சிடும். இட்ஸ் எமர்ஜென்சி கைண்ட் ஆஃப் திங். இன்னொரு கிளாக்கோமா இருக்கு, அதுதான் ஸ்லோ கில்லர். அந்த கிளாக்கோமா பத்தி தான் நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படி கேட்டீங்கன்னா, பிரைமரி ஓபன் ஆங்கிள் கிளாக்கோமான்னு சொல்றது. இதுதான் காமனா எல்லாரும் கிளாக்கோமான்னு சொல்ற விஷயம். இது பரம்பரையா வரக்கூடியது. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சைடு பார்வை, கீழ் பார்வை இதெல்லாம் குறைச்சிட்டே கடைசி ஸ்டேஜ்ல தான் கண்ணுடைய நேர் பார்வையை மறைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வரப்ப ஒருத்தருக்கு டியூபுலர் விஷன் இருக்கும். அவங்களால இப்படி ஒரு இதுல வெளியே பார்த்தா இப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான். கீழே நல்லா நேர அங்க உள்ள டிவியை பார்ப்பாங்க, ஆனா கீழே உள்ள படியில தடுமாறிட்டே போவாங்க. சைட்ல யாராவது வண்டியில ஓவர்டேக் பண்ணாலோ இந்த மாதிரி டிரைவிங் பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்களுக்கு அது கிளாக்கோமான்னு தெரியாது. இந்த மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா, கண்ணாடி அவசரத்துக்கு எனக்கு டாக்டர்கிட்ட போய் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில போய் டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. அவங்கதான் இந்த கிளாக்கோமாக்கு பலியாருது. ஏன்னா கண்ணாடி கடையில டெஸ்ட் பண்றப்ப அவங்க உங்க பவரை பார்த்து எழுதி கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க வருஷம் அதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆரம்ப நிலையில இருக்கிற இந்த கிளாக்கோமாலாம் கண்டுபிடிக்க முடியாம போயிடும். இதை ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கிறதுக்கு பல டெஸ்ட் இருக்கு. ஃபீல்டு டெஸ்ட் இருக்கு, ஓசிடி நர்வ் ஃபைபர் அனாலிசிஸ் இருக்கு, பிளஸ் கண்ணோட பிரஷர் செக் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்ப நிலையில இருந்து அதுக்குள்ள டிராப்ஸ் கரெக்டா போட்டுட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா இதனால பார்வை குறைபாடு ஏற்படாம தடுக்க முடியும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போறப்ப சர்ஜரியும் இருக்கு. அந்த மருந்துகள் இல்லாம கேட்ராக்ட் சர்ஜரி பண்றப்பவே சேர்த்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள். இது முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாக்கோமாக்கு அவேர்னஸ் வேணும். இது பரம்பரையா வரக்கூடியது. நம்ம ஃபேமிலியில ஏற்கனவே இருக்குன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல ரொம்ப ஏர்லியரா வந்துடலாம். அதனால எல்லாருமே அதை சொல்லிக்கணும். இந்த காலத்துல பிரதர் சிஸ்டரோ ஒருத்தவங்க சொல்லிக்கிறது கூட இல்ல. உங்க ஃபேமிலியில என்ன டிசீஸ் இருக்குன்னு ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்றது கூட சொல்றது இல்ல. அதை முதல்ல ஷேர் பண்ணணும். எல்லாரும் ஷேர் பண்ணி அட்லீஸ்ட் இந்த நம்மளுடைய நன்மைக்காகவாவது நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். வணக்கம்.